கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 133:3. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். Psalm 133:3. For there the Lord commanded his blessing, life everlasting. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே சகரியா எலிசபெத் தம்பதிகள் கர்த்தரின் கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் பிசகாமல் நடந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வில் ஒரு குழந்தை கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி சீட்டை பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் சகரியா பிரவேசிக்கிறார். தேவதூதன் வந்து சகரியாவுக்கு காட்சியளிக்கிறார். அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று தேவதூதன் சொல்ல சகரியா அதனை விசுவாசிக்காததால் ஊமையாக மாற்றப்படுகிறார். கர்த்தருடைய கிருபையினால் எலிசபெத் குழந்தை பாக்கியம் பெற்றாள். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். யோவான் என்ற அற்புதமான தீர்க்கதரிசி நமக்கு கிடைத்தது. கர்த்தர் யோவான் மூலமாய் அநேக காரியங்களை செய்கிறார். இன்று நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்பது என்ன? கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதே அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுற்றுலா செல்லும் மக்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களும் மாணவர்களும் சுற்றுலா சென்ற போது விபத்துக்குள்ளாகி அநேகர் மரித்து போனதை நினைத்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, சுற்றுலா செல்லும் மக்களின் பாதுகாப்பிற்காக நம்முடைய சமூகத்திலே கெஞ்சி கேட்கிறோம். போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும், பரிசுத்தமாய் இவர்களை காத்துக்கொள்ளும். பத்திரமாய் சுற்றுலா சென்றுவிட்டு நீர் படைத்திருக்கிற இந்த உலகத்தை ரசித்து அநேக அறிவை பெற்று மீண்டுமாய் கூட தாங்கள் கிளம்பிய இடத்திற்கு வந்து சேர ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுத்தர வேண்டுமாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுவீராக. எங்களுடைய நாட்டிலே காணப்படுகிற சுற்றுலா தலங்களுக்காக பரிசுத்தமான வாழ்வு அங்கு செல்லும் மக்கள் வாழ ஜெபிக்கிறோம். அந்த சுற்றுலா தலங்களை ஆசீர்வதியும், நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும். இப்படியாய் பாதுகாப்பை சுற்றுலா செல்லும் மக்களுக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.